ஹாய் காய்ஸ், நான் உங்க தேனி பையன். இப்ப நம்ம எதுக்கு இப்படி டிக்டாப்பா கிளம்பிக்கோம்னா, இன்னைக்கு தீபாவளியில அக்கா வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டுருக்காங்க. அதான் விருந்துக்கு காலையிலே எந்திரிச்சு வெள்ளனா அப்படியே கிளம்பியாச்சு. சட்டை நல்லா இருக்கா? இதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்த சட்டை. அதுக்கப்புறம் சரின்ட்டு எங்க வீட்டுக்கார அம்மா வந்து யூதி வச்சு விட்டாங்க. அப்படியே சரி கிளம்பலான்ட்டு வீட்டுக்கார அம்மாவை கூப்பிட்டு கிளம்பணும். வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாக்குறவங்க லைக் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற வீடியோவை. வாங்க அப்படியே அக்கா வீட்டுக்கு கிளம்புவோம். அக்கா வீட்டுக்கு போனோம். அக்கா வீட்டுக்கு போனே அப்படியே வீட்டுக்காரம்மா போய் விளக்கு பொருத்துனாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே அக்கா எல்லாத்துக்கும் குலோப் ஜாம் கொடுத்தாங்க. வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இனிப்பு தரணும்ல, அதனால இனிப்பு கொடுத்தாங்க. சரின்ட்டு இனிப்பை சாப்பிட் பண்ணி ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க. புது ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு வாங்கினேன். சரின்ட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டு வந்தோம். நம்மளோட அவுட் ஃபுட்டு தான், பார்த்துக்கோங்க. அதை எடுத்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாற்றி முடிச்சாச்சு. குட்டி தம்பிக்கு நல்லா சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. எல்லாம் ட்ரெஸ் மாற்றிட்டு என் வீட்டுக்காரமாவும் குட்டி தம்பியை மட்டும் சேமாக போட்டிருந்தாங்க. சரின்னு ட்ரெஸ்ஸை போட்டு வெடி அடிக்கலான்ட்டு கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 1 கிலோ பாம்பு வைப்போம் அப்படின்ட்டு 1 கிலோ அடியாளை தூக்கி வச்சாச்சு. சரி நம்ம குட்டி தம்பியை தூக்கி வெடிக்கலான்ட்டு வெடியை வச்சுட்டு வந்து குட்டி தம்பி தூக்கம் வந்தேன். குட்டி தம்பி கொஞ்சம் லைட்டாக அழுதியான். அதுக்கப்புறம் சரின்ட்டு தூக்கணுன்னே அமைதியாகிட்டான். கொண்டு போய் சரின்ட்டு அப்படியே வெடி வைக்க கூட்டு போயிட்டேன். அங்கே பாருங்களேன், அவன் ட்ரெஸ்ஸு ஆனால் சூப்பருங்க. அவன் ட்ரெஸ்ஸு தான் பிடிச்சிருந்துச்சு. அப்படியே சரின்ட்டு தம்பி கையை பிடிச்சி அப்படியே வெடியை வச்சோம். வெடியை வச்சு முடிச்சுட்டு பின்னாடி பார்த்தா அப்பா வந்துட்டாரு. சரின்ட்டு அப்பா கிட்ட போய் நின்றுந்தோம். ரொம்ப நேரமாக புகஞ்சிக்கிட்டே இருந்துச்சு வெடியே, ஆனால் வெடிக்கிற மாதிரி தெரியல. நான் கூட ரொம்ப சவுண்டாக வரும்னு பார்த்தேன். ஆனால் 1/4 கிலோ வெடி கூட பரவாயில்ல. முதல்ல 1 கிலோ வெடி அவ்வளோவா சவுண்டெல்லாம் இல்லைங்க. சரின்ட்டு வெடியை வச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டே இருந்தோம். அது ரொம்ப நேரம் புகஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வெடிச்சிருச்சு. வெடிச்சு முடிச்சோன்னே சரின்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் சரி பசிக்க வர ஆரம்பிச்சிருச்சா, சரி போய் சாப்பிடலான்ட்டு சாப்பிட கிளம்பியாச்சு. அப்படியே சரின்ட்டு வீட்டுக்குள்ளே போனோம். வீட்டுக்குள்ளே போனோடனே அக்கா இலையை போட்டு இட்லி வச்சாங்க. இட்லிக்கு சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போதைக்கு மினி விழாக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.